ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 4 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நேற்று வந்து கமெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து டேக் பண்ணியிருந்தேன். அதற்கான ஆன்சரை வந்து இப்போ பார்த்துடலாம். அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூர்தாஸ். இவர் தான் பார்வை திறனற்ற பாடகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர். ஓகே, இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் வந்து என்ன ஞாபகம் வருது? யார் இவருன்னு தெரியுதுங்களா? இவர் தான் உலகினுடைய நம்பர் 1 பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இவரோட பேர் என்னன்னா பெர்னாட் அர்னால்ட். இவர் தான் வந்து ஆடம்பர பொருட்களை தயாரிக்கிற LVMH என்ற கம்பெனியினுடைய CEO. அப்போது 2வது பணக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். இவர் வந்து டெஸ்லா, ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கு, அதனுடைய CEO தான் வந்து யாருன்னா எலான் மஸ்க். 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ். இவர் வந்து அமேசானுடைய CEO. ஓகேவா? அப்போ நம்ம இந்தியாவில் இருக்க முகேஷ் அம்பானியும் அதானியும் எந்தெந்த பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுப்போம். முகேஷ் அம்பானி வந்து உலகினுடைய பணக்காரர் பட்டியலில் 9வது இடத்துல வந்து இருக்காரு. அதானி வந்து 17வது இடத்துல வந்து இருக்காரு. முகேஷ் அம்பானி வந்து ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய CEO. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது. இந்த டீடைல்ஸ் எல்லாமே போப்ஸ் பத்திரிகை மூலமாக தான் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்ததா எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். கட்டுக்கதை விசஸ் உண்மை பதிவேடு தொடங்கிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தான். அப்படின்னா என்ன? கட்டுக்கதை விசஸ் உண்மை பதிவேடுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் சம்பந்தமாக பல்வேறு சமூக வலைத்தளங்களில் வந்து பொய்யான தகவல்கள் வந்து பரப்பப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விவிடி பேட்டில் வந்து டெக்னிக்கலில் வந்து இவங்க வந்து ஃபால்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? அதை வந்து அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அறிஞ்சிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் கட்டுக்கதை விசஸ் உண்மை பதிவேடு அமைப்பு. இந்த அமைப்பு மூலமாக உண்மையான தகவல்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைரெக்டாக அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பார்த்துக்க முடியும். அது ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் தான் இதை வந்து ஏற்படுத்துச்சு. சரி, ஓகே, தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். தேர்தல் ஆணையம் எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25, 1950 வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதனால தான் ஜனவரி 25ஆம் தேதி நேஷனல் ஓட்டர்ஸ் டே, அதாவது தேசிய வாக்காளர் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிட்ட விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324 தான் வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுது. தேர்தல் பற்றிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் தேர்தல் பற்றிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 15 தான் வந்து தேர்தலை பற்றி குறிப்பிடுது. அடுத்ததா தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சில ஆப்ஸ் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இது ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்க ஒரு கரண்ட் நியூஸு. ஃபர்ஸ்ட் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவிஜில் ஆப். இந்த ஆப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி ஒரு செயல்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கண்ணெதிர அது வந்து ஒரு ஃபோட்டோவாவோ இல்லை வீடியோவாவோ நீங்கள் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து போயிடும். அந்த வீடியோ அனுப்புன ஒரு 100 நிமிஷத்துலேயே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் இந்த சிவிஜில் ஆப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதன்படி ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவிஜில் ஆப்பில் அதிகமாக புகார்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா கரூரில் தான் வந்து அதிகமான புகார்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்ஷம் ஆப். இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஆப். எலெக்ஷன் அப்போ அவங்களுக்கு பூத்தில் வேற ஏதாவது ஃபெசிலிட்டி வேணும்ல, ரேம்போ இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டியோ இல்லை வந்து வீல் சேர் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் மூலமாக இவங்க வந்து பதிவு செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா KYC ஆப். KYC ஆப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க எலெக்ஷனில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய குற்ற பின்னணி பற்றி நம்ம வந்து பொதுமக்களாகி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த KYC ஆப். நெக்ஸ்ட் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப். ஓட்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ், அதாவது அவங்களோட பேரை வந்து திருத்தணுமோ இல்லை அவங்களோட பேரை சேர்க்கணுமோ இல்லை அவங்களோட முகவரி மாற்றம் செய்யணுமோ இந்த ஆப் மூலமாக போயிட்டு அவங்க செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவிதா ஆப். இந்த ஆப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் வந்து தேர்தலில் நிற்கும் போது அவங்க ஒரு சில டவுட்லாம் இருக்கும். வேட்புமனு தாக்கல் வந்து எந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சுவிதா ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இந்த பிக்சரில் இருக்க டெம்பிள் தான் அபுதாபியில் இருக்க முதல் கற்கோவில், ஹிந்துக்களுடைய முதல் கற்கோவில்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபு மொரைக்கான்ற இடத்துல வந்து இருக்கு. இதை கட்டின அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா BAPS, அதாவது போஜா சன்ஸ்வாசி ஸ்ரீ ஆக்ஷார் புருஷோத்தம் சுவாமி நாராயணன் சன்சாத்தான்றவர் தான் வந்து இதை வந்து கட்டினாங்க.
துபாயில் ஆல்ரெடி 3 ஹிந்து கோவில் வந்து இருந்தாலுமே அபுதாபியில் முதல்ல கற்களால் கட்டப்பட்ட ஹிந்து கோவில் வந்து அபுமரைக்கால இருக்க இந்த கோவில் தான். நெக்ஸ்ட் வந்து உலக வங்கி பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். உலக வங்கி வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஆய்வறிக்கை வந்து விட்டுருக்காங்க. அதன்படி பார்த்தா 2023-24 நிதியாண்டிற்கான இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2024-25 நிதியாண்டிற்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்குமா. சரி, உலக வங்கி பற்றி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். உலக வங்கி எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1944 தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது. உலக வங்கியினுடைய தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய் பாங்கா. அவரோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். உலக வங்கியினுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் இருக்குது. அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டை பற்றின ஒரு நியூஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீரதீர செயல்களுக்கான விருதுகளினுடைய பட்டியலில் 2ஆக வந்து பிரிக்கலாங்க. ஒன்று வந்து போர் அடிப்படையில் வந்து கொடுத்தது, இன்னொன்று வந்து அமைதியான காலங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அப்போ வந்து வீரதீர செயல்கள் யாராவது புரிஞ்சாங்கன்னா அதுக்காக கொடுத்தது. அதன்படி பார்த்தா வீரதீர செயல்களுக்கான விருதுலேயே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பரம் வீர சக்ரான்ற விருது தான். அந்த பரம் வீர சக்ரா விருது பெற்றவர்கள் இது வரைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 21 பேர் வந்து பெற்றிருக்காங்க. அவர்களுடைய சிலைகளோட இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த தோட்டத்தை வந்து திறந்து வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தான் வந்து திறந்து வச்சிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து துறைமுகம் சம்பந்தப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். 2023-24 இந்தியாவினுடைய சிறந்த சரக்கு கையாளும் சிறப்பு துறைமுகம் எதுன்னு கேட்பாங்க. அதாவது அதிகப்படியான பொருட்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற துறைமுகம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒடிசாவில் இருக்க பாரதீப் துறைமுகம் தான் சிறந்த சரக்குகளை கையாளும் துறைமுகமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா துறைமுகம் சொன்னாலே நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானது. இந்தியாவினுடைய முதல் பசுமை ஹைட்ரஜன் துறைமுகம் வந்து ரீசெண்டாக எந்த துறைமுகத்தில் திறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க வஉசி துறைமுகத்தில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரை பார்த்தோன்னே எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் வந்திருக்கும். லேசரை வச்சு நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடிருப்போம் இல்லையா, அதை பற்றி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். உலகினுடைய மிக சக்தி வாய்ந்த லேசரை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ரொமேனியா தான் வந்து ரீசெண்டாக உருவாக்கியிருக்கு. அதாவது மிக சக்தி வாய்ந்த லேசரை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ரொமேனியா தான். லேசரை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட லேசர் ஆயுதம், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட லேசர் ஆயுதத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா துர்கா. அதே மாதிரி லண்டனில் அதாவது யூகேல தயாரிக்கப்பட்ட லேசர் ஆயுதத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிராகன் ஃபயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.